இப்போ நானே கூட ஹிமாச்சல் பிரதேஷ் யூனிவர்சிட்டிக்கு வந்து தொலைதூர கல்விக்கு பாடம் எழுதுறது, அதில் வந்து அம்பேத்கர் பற்றி எழுதியிருக்கேன். அப்புறம் சென்னை பல்கலைக்கழகத்துக்கே வந்து கரஸ்பாண்டன்ஸுக்கு வந்து நான் அம்பேத்கர் பற்றின ஒரு பாடம் எழுதியிருக்கேன். அதுலேயே வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் யூனிவர்சிட்டியில் தகவல் பிழை இல்லை, பட் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இதில் வந்து தகவல் பிழை இருந்தது. பட் நான் அதை போய் நான் செக் பண்ணிட்டு நான் அங்கே கரெக்ட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி அது பிரிண்ட் ஆகி அது போயிடுச்சு. ஸோ பட் யூனிவர்சிட்டியில் யாரும் வந்து பெமோ கொடுக்க மாட்டாங்க. என்ன வேணாலும் தப்பு பண்ணலாம். நீங்கள் அது ஒரு பெரிய வசதி. நீங்கள் அகடமிஷியனாக இருந்தீங்கன்னாக்கா என்ன வேணாலும் வளரலாம். நீங்கள் வந்து அது வந்து பெரிய பியர் ரிவ்யூடு ஜேர்னலில் வரும், ஸ்கோப்பஸ் இண்டெக்ஸில் வரும். அதாவது அகடமிஷியனாக இருந்தால் நீங்கள் வந்து பொறுப்பாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த மாதிரி ஒரு இழித்தொழில் தான் அகடமிக் டொமைன்கிறது. அதனால் இந்த இந்த அகடமிக் டொமைனில் வந்து அதாவது என்னால் வந்து அது மாதிரி இருக்க முடியாத காரணம், நான் 2 வருஷம் வந்து ஊடகத்துறையில் ஒர்க் பண்ணதுனால எனக்கு வந்து அந்த அதாவது இந்த மாதிரி பிழை இல்லாமல் பதிப்பிக்கணுங்கிறதெல்லாம் எவ்வளோ முக்கியம்னு எனக்கு தெரிஞ்சது எனக்கு. இல்லைன்னா நானும் அதே மாதிரியே போயிருப்பேன்.